தலைமுறை செய்தி எதிரொலியால் தாய் தந்தையை இழந்து தவித்து வந்த குழந்தைகளுக்கு தனியார் அறக்கட்டளையின் சார்பில் வீடு சரி செய்யப்பட்டு புதிய கழிவறை கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல குழந்தைகளின் கையால் ரிப்பன் வெட்டி வீடு திறக்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நன்னிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சிவகுமார், சுமதி தம்பதியருக்கு சுவாதி, ஸ்வேதா, சிவேஸ்வர் என்ற 3 பிள்ளைகள் உள்ளனர். சிவகுமார் தையல் தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். அதில் கிடைத்த சொற்ப வருவாயை வைத்து குடும்பத்தை நகர்த்தி வந்தார். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் சிவகுமாரின் மனைவி சுமதி உடல்நலக் குறைவால் காலமானார். சிவகுமாரின் பெண் பிள்ளைகள் இருவரும் கூத்தாநல்லூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். 3வது மகன் சிவனேஸ்வரன் அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சமீபத்தில் சிவகுமாரும் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில் 3 பிள்ளைகளும் வாழ்வாதாரம் இழந்து அன்றாட உணவுக்கு திண்டாடும் நிலை ஏற்பட்டது. வறுமை வாட்டிய போதும் அவர்கள் படிப்பை கைவிடவில்லை. தொடர்ந்து ஆர்வமுடன் படித்து வந்தனர். மாணவர்களின் நிலை குறித்து நமது புதிய தலைமுறையில் செய்தி வெளியிட்டிருந்தோம். இதனை அறிந்த மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பில் ஏற்கனவே இருந்த கீற்றுகளை அகற்றிவிட்டு புதிய சிமெண்ட் சீட் போடப்பட்டுள்ளது. அதேபோல பெண் குழந்தைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு புதிய குளியலறை மற்றும் கழிவறை 2 மாதங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களும் அறக்கட்டளை சார்பில் வாங்கி தரப்பட்டுள்ளது. இந்த புதிய வீட்டினை தாய் தந்தையை இழந்த 3 பிள்ளைகளும் சேர்ந்து ரிப்பன் வெட்டி திறந்தனர். பின்னர் தாய் தந்தையின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் போது மாணவி கண்ணீர் விட்டு அழுத காட்சி காண்போரை கலங்க வைத்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த ஊர் மக்களும் தாய் தந்தையை இழந்த பிள்ளைகளும் புதிய தலைமுறை சேனலுக்கு நன்றி தெரிவித்தனர். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலம் கிராமத்திலேருந்து நான் சுவாதி பேசுகிறேன். எங்கள் அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியாமல் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் 2 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியாமல் இறந்துட்டாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு புதிய தலைமுறை நியூஸ்லேருந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து பாரதி மோகன் அறக்கட்டளையிலேருந்து பாரதி மோகன் அப்பா எங்களை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. முதல் நாள் பார்த்துட்டு மறுநாள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கீத்தெல்லாம் பிரிச்சுட்டு சீட்டு போட்டு தந்துட்டு பாத்ரூம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு புதிய தலைமுறை நியூஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 3 குழந்தைகள் தாய் தந்தை இழந்து தவித்து வருவதாக புதிய தலைமுறை செய்தியை பார்த்தோம். அது பார்த்துட்டு நம்ம நேரடியாக அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அந்த ஓலை குடிசையில் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடிப்படையாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது எங்களுக்கு பாத்ரூம் வசதி, வீட்டு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக நாங்கள் மேல் கூரை எடுத்துகிட்டு சீட்டு போட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் அந்த பழைய பாத்ரூமை இடிச்சிட்டு பாத்ரூம் புதுசாக கட்டி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். புதிய தலைமுறை செய்திக்கு மனமார்ந்த நன்றி.